1 ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது. இது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போன்னா, மயிலாடிக்கு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து கார்லாம் வர அளவுக்கு வசதியாட்டு இருக்குது. இங்கே அனைத்து வகையான மரங்களுமே இங்கே இருக்குது. செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு மோட்டார் காணப்படுகிறது. சொட்டு நீர் பாசனம் இருக்குது. அடிப்பைப்பெல்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான தண்ணி இதிலேருந்து கிடைக்கும். இங்கே அனைத்து வகையான கனி வகைகளும் காணப்படுகிறது. கருவேப்பிலை செடி கூட அழகாக நிற்குது. மாமரங்கள் வந்து பூத்து காய்க்கக்கூடிய நிலைமையில் காணப்படுகிறது. தென்னை மரங்கள் அநேக காணப்படுகிறது. 1 ஏக்கர் நிலம்னு சொல்லனால நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. 1-2 மரங்கள் காய்க்கக்கூடிய நிலைமையிலையும் காணப்படுகிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும். வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வந்து பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். நல்லா டேஸ்டியாக வர இருக்கும். இது சப்போட்டா மரம் நிற்கிது. சப்போட்டாவும் நிறையா நிற்கிது. அதுலேயே நிறைய காய்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. மாங்காய்லாம் நிறைய விதவிதமான மாங்காய் நிற்கிது. அது நம்ம கையாலே பறிக்கக்கூடிய நிலைமையில் அழகாக காய்ச்சி இருக்குது. மாதுளை செடி பூ போட்டு காய்க்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. சப்போட்டாவும் நிறைய காயோடு இருக்குது. நீங்கள் வந்து செடிகளுக்கு தண்ணி பாய்க்கணுன்னு கவலைப்படண்டாம். சொட்டு நீர் பாசனம் ஏற்கனவே இருக்கிறதுனால நீங்கள் வந்து சுவிட்ச் மட்டும் போட்டால் போதும். இதை பராமரிக்கக்கூடியதும் ரொம்ப ஈஸி. அதனால் விருப்பப்படவங்க இதை விரும்பி அழகாக இந்த இடத்த வாங்கலாம். இதுதான் வாட்டர் ஆப்பிள். இது சப்போட்டா மரம். மாமரமும் நிறைய நிற்கிது. எல்லாமே பூ பிஞ்சுமா ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் 1 ஏக்கராவோ இல்லை 50 சென்டாட்டோ இல்லை 25 சென்டாட்டோ வாங்க ஆசைப்படவங்க ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா மாங்காய்லாம் எவ்வளோ அழகாக கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. கொல்லா மரம் கூட நிற்கிது. நிறைய பூவோட காயோடு இருக்குது. உங்களுக்கு சீசனுக்கு நிறைய கொல்லாம்பழம் கூட இதில் இருந்து நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம். கொய்யாவும் நிறைய இருக்குது. ஒரு செடியில் நிறைய செடி நிற்கிது. நார்த்தங்காய் செடியும் நிற்கிது. நார்த்தையும் நிறைய செடி நிற்கிது. எல்லாமே காயோடு நிற்கிது. அதனால் நீங்கள் வந்து இதை வாங்கவங்களுக்கு இதிலேருந்து உடனே ஈல்டு எடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வாங்குங்க. சென்னலண்ணி கூட நிற்கிது. இதில் வந்து நிறைய காய் கொத்தாக காய்ச்சிருக்குது. முருங்கை மரம் நிற்கிது. கொய்யா எல்லாமே காய் பறிக்கக்கூடிய நிலைமையில் தான் எல்லாமே இருக்குது. எல்லா மரமுமே பூத்து காய்ச்சிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த இடத்த இஷ்டப்படுறவங்க வாங்குங்க. எல்லா செடிக்குமே அழகாக சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக டியூப் போட்டு தண்ணி பாய்க்கிறது மாதிரி அழகாக இருக்குது. அதனால் எந்த ஒரு உங்களுக்கு கஷ்டமும் இருக்காது. இதை வாங்க உங்களுக்கு ஈஸியாக இதை பராமரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சக்க மரம் நிற்கிது. சக்க மரம் இது ஏற்கனவே ஒருக்க காய்ச்சிருக்கு. இப்போ அதில் பூவு பிஞ்சு எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. பார்த்திங்களா? வாட்டர் ஆப்பிள் பூவெல்லாம் வச்சுருக்கு. இதுக்கு முன்னாலே நிறைய காயெல்லாம் பறிச்சிருக்கோம் இதில். இது வந்து நாவல் மரம். சின்னதுலேயே காய்க்கக்கூடிய அழகான நாவல் மரம் கூட இதில் நிற்கிது. நெல்லிக்காய். இதான் அந்த மோட்டர் பறை. சுற்றி 1 ஏக்கரில் அழகாட்டு இருக்குது. இது வாங்க இஷ்டம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வந்து இதை வாங்க. இது வரக்கூடிய வழி கூட உங்களுக்கு அழகான பாதை இருக்குது. அதனால் வண்டி 2 வீலர் 4 வீலர் எல்லாருமே
உள்ளே வரும். அதனால் உங்களுக்கு பாதை வசதி கூட இருக்குது இதில். அதனால் இதை வாங்க இஷ்டம் உள்ளவங்க வாங்குங்க. தென்னை மரம் கூட நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஒவ்வொரு தேங்காயும் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடமே பார்க்க நல்லா இருக்குது. அதனால் பாதையை பாருங்கள். இந்த பக்கத்தில் வீடெல்லாம் வந்தாச்சு. சைக்கிள்லாம் போகுது பார்த்திங்களா. இந்த இடம் பக்கத்தில் ஃபுல்லும் வீடெல்லாம் வந்தாச்சு. அதனால் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கவங்க கூட வாங்கலாம்.